வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எம்எஸ்எஸ்லாக உங்களை என்புடன் வரவேற்கிறது. வெயில் காலத்தில் வடை, டீ, காஃபி இதெல்லாம் வந்து தவிர்த்திடணும். எல்லா விதத்துக்குமே, முதியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு எல்லாத்துக்குமே தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பாருங்க, 2 நாள் உர ஊற்றி வச்சுருந்தேன் தயிர். இதில் வந்து வெண்ணெயை நான் எடுத்துட்டேன். இப்போ வெயில் காலத்துக்கு எப்படியும் 1 டம்ளர் நல்லா பெரிய டம்ளரில் அடித்து கொடுத்துருங்க. இப்போ வெண்ணெய் நான் எடுத்துட்டேன். மோர் வந்து நம்ம நீர் மோர் தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு வந்து மோர், நம்ம வீட்டிலே அடிக்கக்கூடிய கருவேப்பிலை நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் கொஞ்சம் நுணுக்கி விட்டு போடணும். கல் உப்பு தான் போடணும் கண்டிப்பாக. அவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. இப்போ வாங்க, அதுமாரி பெருங்காயத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ வந்து மோரை வந்து நான் அடிச்சிட்டேன். கொஞ்சம் ரொம்ப கொலன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து மாங்காய் ஆட் பண்ணுங்க. ஒரு பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால் இந்த பொருளை ஃபுல்லாக சேர்க்குறேன். உப்பு எல்லாமே வந்து சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நிறைய நீர் மோர் நல்லா வீட்டில் வந்து மோர் கடைஞ்சிட்டோம். நல்லா ஏப்ரல், மே வரையும், ஜூன் வரையுமே பாதி வரையும் வெயில் அடிக்காதனால பிள்ளைகளுக்கு வந்து கடையில் வாங்கி வடை, டீ, காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு நீரில் கிடைக்கக்கூடிய நீர்மோர் ஜூஸு நம்மளால் முடிஞ்ச அளவு, நம்ம மிடில் கிளாஸுக்கோ எந்த கிளாஸுக்குனாலும் இது வந்து ரொம்ப பொருந்தும். ஆரோக்கியமானது. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க பிள்ளைகளை எல்லாத்துக்குமே வந்து ஒரு டம்ளர் நல்லா பெரிய டம்ளரில் ஊற்றி கொடுத்து விட்ருங்க. மிதமாக புளிப்பு இல்லாமல் லைட்டாக பார்த்துட்டா மதியம் குடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெண்ணெயை எடுத்துகிட்டேன். 1 டம்ளர் எடுத்து வச்சிட்டேன். இது நம்ம சளி பிடிக்காமல் இருக்க வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸு. தினமும் பெருங்காயத்தூளை வந்து போட்டுறணும். போட்டுட்டு நல்லா சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்ட பிறகு 1 டம்ளர், இல்லாட்டி மதியம் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு 1 ஹவர் கழிச்சு நல்லா 1 டம்ளர் ஊற்றி நல்லா குடிச்சிடலாம். வாங்க, நம்ம இப்போ நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதில் மாங்காய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்க்கணும். இருந்தாலும் லைட்டாக ஜில்னஸ் கேட்டால் அதுகளுக்கு இப்படி ஊற்றி அழகான நீர்மோர் தயாரித்து வீட்டிலேயே கொடுங்க. நம்ம வாட்டர் கேன்லேயே ஊற்றி கொடுத்துடலாம். நிறைய இந்த இது எதுக்காண்டினா, இப்போ வந்து நிறைய அம்மை போடுறதுனால அது குளிர்ச்சியை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிளைமேட் மாறினால அவங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து சேராது. அதனால் பெரியம்மை, சின்னம்மை வந்து நிறையா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வருதுன்றாங்க. அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், மோரை வந்து குடிக்க யூஸ் பண்ணணும். அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.